வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி பலாப்பழத்தை வச்சு ஒரு அடை செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். பலாப்பழம், அரிசி மாவு, வெல்லம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், ரவை, தேங்காய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் அளவு நீங்கள் எடுத்துருக்கிற பலாப்பழத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு ஃபேனில் நெய் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த பக்கம் இது வறுத்துட்டுருக்கட்டும். அதுக்கெல்லாம் நம்ம பலாப்பழத்தை கொட்டை எடுத்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அடையை நம்ம வாழைப்பழம் வச்சு கூட செய்யலாம். இப்போ பலாப்பழம் சீசன்றதுனால நான் பலாப்பழத்தை வச்சு செஞ்சுருக்கேன். தேங்காய் வறுப்பட்டுச்சு, அது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழ பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பலாப்பழம் கொஞ்சம் வதங்கி வந்த உடனே வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை அதில் ஊற்றிக்கலாம். வெல்லமும் பலாப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவை, அரிசி மாவு போட்டு நல்லா கட்டி இல்லாத கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், டேஸ்ட்டுக்கு ஏலக்காய் போட்டு கலக்கி எடுத்துக்கலாம். பலாப்பழ அடை மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாழை இலையை சின்னதாக கட் பண்ணி நெய் தடவி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அடை மாவை இப்போ நான் எப்படி பண்ணுறனோ அந்த மாதிரி பண்ணி இப்படி மூடி வச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற அடை மாவை இட்லி குண்டான் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், சூப்பராக அடை வெந்துடுச்சு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது அடை. நீங்களும் அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.